என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய பேர் கேட்குறீங்க, விருச்சிக ராசிக்கு எப்போது தான் விடிவு காலம் வரும், எப்படித்தான் எங்களுடைய ஜாதகம் மாறும், என்ன நிலையில் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு. நான் அதை மறுக்க முடியாது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம், அதற்கு இவ்வளவு அடுக்கடுக்கான கேள்விகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதே பெரிய சிக்கலானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? எல்லாருமே அப்படி தானே சொல்கிறோம். சார், இது போராட்டமான தானே சார் போய்கிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு விடிவு காலம் என்பதே எப்போதுனே தெரியலையே அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் நாம் பொருளாதார விஷயத்தில் போராடாமல் இருக்கணும். மனுஷன் பணம் தான் நம்ம ஒரு மனிதனுடைய மதிப்பை, மரியாதையை தீர்மானிக்குது. பணம் சம்பாதிச்சுட்டு போகலை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள் கூட மதிக்காது. உண்மைதானே அது? பணம் சம்பாதிச்சுட்டு போகணும். அந்த பணம் இருந்தால் தானே வீட்டுக்கு வேண்டிய ஜாமானை வாங்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த பணம் என்ற விஷயம் பெரிய ஆளுமையை உருவாக்குகிறது. தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் 2ஆம் இடத்தை சொல்லும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவில் 2ஆம் இடம் என்பது யாருன்னா குருவோட வீடு. தனுசு ராசி தான் விருச்சிக ராசி. விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் இடம். லாபத்தை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு விருச்சிகத்துக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடம் புதனுடைய வீடு. எப்போதுமே தனாதிபதியும் லாபாதிபதியும் பலமாக இருந்தால் பண விஷயத்தில் போராட்டம் இல்லை. விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 11ஆம் இடத்தினுடைய அதிபதியும் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் பலமாக இருக்கிறதா, அல்லது 2ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய குருவோடு இணைந்து தனுசிலே புதன் இருக்கிறதா, அல்லது 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற புதனோடு இணைந்து கன்னியிலே குரு அமர்ந்திருக்கிறதா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இவர்களால் பணப்பிரச்சனை இல்லை, நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. பணத்தால் வரக்கூடிய சோதனைகளை வெல்ல முடியும். பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக வர முடியும். அவருடைய பொருளாதாரம் ரொம்ப சிறப்பான இடத்துக்கு கொண்டு போயிடும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எத்தனை பேர் வீடு எடுத்திருக்காங்க, இடம் வாங்கியிருக்காங்க, சொத்து வாங்கியிருக்காங்க, பெரிய பதவிகள் இருக்காங்க. நாம் நெகட்டிவான விஷயத்தையே பேசிக்கொண்டிருக்கிற போது இந்த பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிடுது. எத்தனை பேர் பெரிய பதவியில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டாக்டராக இருக்காங்க, பெரிய அளவில் மருத்துவத்துறையில் இருக்காங்க, பெரிய பதவிகள் இருக்காங்க, ஆர்டிஓவாக இருக்காங்க, டிஆர்ஓவாக இருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இப்போ இவர்கள் எல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தானே. அப்போ அவர்களுக்கு அந்த பதவியும் பொருளாதார பிரச்சனையும் இல்லை தானே. அப்போது அப்படி இல்லாதவர்களுக்கு பிரச்சனை தருகிறதா? நிச்சயமாக. அது விருச்சிக ராசி மட்டுமல்ல. இந்த பணம் என்ற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த 12 ராசிகளை எல்லாருக்குமே அது முக்கியம். இந்த 12 ராசிகளில் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் பலமாக இருக்கிறதா, ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதா, நிச்சயமாக நீங்கள் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், கோடீஸ்வரன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா
இரண்டாம் இடம் பலமாக இருக்கும். இரண்டாம் இடத்தை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். 4 விஷயம், முக்கியமான விஷயம். அதில் 40 விஷயம் இருக்கும், 400 விஷயம் இருக்கும். ஆனால் அந்த 4 முக்கியமான விஷயம் அதுக்குள்ள இருக்குது. எதுக்குள்ள இருக்கு? தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு குடும்பம் முக்கியம், படிப்பு முக்கியம், பணம் முக்கியம், நல்ல பேச்சாற்றல் முக்கியம். ஒருவருடைய வார்த்தை தான், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை தான் ஒரு பெரிய ஜாம்ராஜ்யத்தையே கொண்டு போயிடும், ஒரு ஜாம்ராஜ்யத்தையே சரிச்சிடும். எவ்வளோ கடுமையான வார்த்தைகள்! நான் அடிக்கடி இந்த குறளை சொல்வதுண்டு. நமது திருவள்ளுவர் ஐயா சொன்ன குறள், யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டனர். கடுமையான வார்த்தைகள் எந்த விஷயத்தையும் திசை திருப்பிடும். ஆக இந்த 2ஆம் இடம் இப்போ விருச்சிகத்திற்கே வச்சுக்குவோம். 2ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்கிறது, குரு பலமாக இருக்கிறார். அப்போ குடும்பம் வளர்ச்சியான குடும்பம், சொத்து உள்ள குடும்பம். நமக்கு பைக் வாங்கி கொடுத்தது அப்பா, நம்மளை படிக்க வச்சது அப்பா, நமக்கு வீடு வாங்கி கொடுத்தது அப்பா, எல்லாமே அப்பா அம்மா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 11ஆம் இடம் அடி வாங்கி இருக்கிறது. இப்போ விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம் என்னது? புதனோட வீடு கன்னி. அப்போ கன்னி ராசியுடைய அதிபதி புதன் நீசமாக இருக்கிறார் அல்லது பலமிழந்து இருக்கிறார். ராகு கேது பிடியில் இருக்கார் 6-8. அப்போ இவர் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பது என்பது அவருடைய குடும்பம் கொடுத்தது, அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது. அவங்க அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டார், வீடு, இடம், சொத்து எல்லாமே அப்பா அம்மா. ஆனால் இவரால் சம்பாதிக்க முடியவில்லை, லாபத்தை ஈட்ட முடியவில்லை என்றால் 11ஆம் இடம் கெட்டு போயிருக்கிறது. லாபம் வேணும்ல சார், நாம் எந்த தொழிலை செய்தாலும் அது லாபத்தில் ஓடவில்லை என்றால் முதலுக்கே மோசம் வந்துடும். லாஸாக போட்ட முதலே போயிடும். எத்தனையோ பேர் தொழிலை ஆரம்பித்து பல லட்சங்களை இழந்து கடன்காரனா போனவங்க உண்டு. இதற்கு காரணம் என்ன? நம் ஜாதகத்தில் 11ஆம் இடம் பலம் இல்லாமல் இருக்கிறது. சார், இப்போ 2ஆம் இடம் பலமாக இருந்தால் கூட நாம் அப்பப்போ தடுமாறுகிற போது, கீழே விழுகிற போது, தவிக்கிற போது தூக்கி விடுவதற்கு நம்ம குடும்பமாவது இருக்கும், அப்பா அம்மாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலருக்கு 2ம் கெட்டு போயிடும். அங்கே தான் சிக்கல் இருக்கு. இந்த 2ஆம் இடம் தனஸ்தானம் என்ற இடமும் கெட்டு போயிடுது, 11ஆம் இடமும் கெட்டு போயிடுதுன்னா பணம் எங்கிருந்து வரும்? யார் நமக்கு உதவி பண்ணுவார்? இந்த சிக்கல் வந்துடுதுல. 2ஆம் இடமும் பலம் இழக்கிறது, 2ஆம் இடத்திலே பாவக்கிரகங்கள் இருக்கிறது, 11ஆம் இடமும் பலம் இருக்கிறது, அங்கும் பாவக்கிரகம் இருக்கிறது. அவர்கள்தான் பரிதாபங்கள். வாழ்க்கையில் சொல்லிக்கொள்ள முடியாத பரிதாபங்கள். நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல சார், அவ்வளவு பரிதாபத்தை நான் இழந்துட்டேன், அவ்வளவு பரிதாபமான விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்துக்குள்ள இந்த 2ஆம் இடமும் கெட்டு போயிருக்கிறதா, 11ஆம் இடமும் கெட்டு போயிருக்கிறதா? நாம் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம வார்த்தை இப்போ 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நம்ம குடும்பத்தில் மட்டும் உதவிக்கு இல்லை, குடும்பத்தில் மட்டும் பணம் இல்லைன்னு இல்லை, அடிப்படை பணமே இல்லை, நம் பேச்சுக்கே மரியாதை இல்லை. என்ன சொல்லுவான்? விதியத்த பயலுக்கு வாயப்பாரும்பா, கதியத்த பயில வெளியே போய் சொல்லும்பா, மதியத்த பய இங்கே என்ன பேசுகிறான்பா. எல்லாமே அங்கே கெட்டு போகிறதே நண்பர்களே. 2ஆம் இடம் கெடுகிற போது நம்முடைய வாக்குக்கு, வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போகிறது. ஒருவர் அழகாக பேசுகிறார், இனிமையாக பேசுகிறார், நகைச்சுவையாக பேசுகிறார். எங்கிருந்து வருகிறது இந்த வார்த்தை? ஒரு ஜாதகத்திலே 2ஆம் இடமும் புதனும் பலமாக இருக்கிற போது அற்புதமான பேச்சாளர், அருமையான பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். ஒருவருடைய ஜாதகத்திலே 2ஆம் இடத்தினுடைய அதிபதியும் புதனும் கெட்டு போய்விட்டால் பேச்சு வருவதற்கே தடுமாறும். அவர்களுக்கு பேசுவதற்கே நாளாகும்.
பேசக்கூடிய வார்த்தைகளை எப்போது எதை பேசுவதென்று தெரியாமல் பேசிவிடுவார்கள். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கிறது, செயல்பாடு இருக்கிறது நண்பர்களே. அப்ப இந்த வகையில விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்களா, உங்களுக்கு புதனும் குருவும் கெடாமல் இருக்கணும். 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலமாக இருக்கணும். வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும். சார், எனக்கு இந்த 2 இடமே பலம் இல்லை, அப்போ என்னால் வாழ முடியாதா? இந்த உலகத்தில் நான் எதுக்கு பிறந்தேன்? பிறந்ததற்கு அர்த்தம் இல்லாமல் போச்சே. என் குடும்பத்தில் யாரும் என்னை மதிக்கலை. எதை சொன்னாலும் தவறு செய்வது நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை. இங்கே எது வேலை செய்கிறது? நம் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போவதற்கான காரணம் எங்கே முளைக்கிறது? நமது ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல முளைக்கிறது இல்லையா? இப்போ இந்த 2ஆம் இடத்துல முளைக்கிற பிரச்சனை தான் நமக்கு பெருசாக பாதிப்பு தருது. இப்போ நிறைய பொருளாதாரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க நிறைய பேர். எப்படின்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கும், அப்போ சம்பாதிப்பாங்க, பணம்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் ஒருத்தரும் இவரை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏன் சார் இப்படி? இந்த 5ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் சூழ்ந்து கொள்கிற போது, லக்னாதிபதி 6, 8 மறைகிற போது, நாம் எதை செய்தாலும் நாம் செய்த நல்ல விஷயங்கள் வெளியே வருவதில்லை. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டால் அது மட்டுமே வெளியே பிடிச்சி வந்துடும். அதனால தான் நம்ம வேதனைப்படுறோம். எவ்வளவு பிரச்சனையை கடவுளுக்கு நம்மளை தீர்மானிக்கலாம் பாருங்க. நிறைய பேசலாம். விஷயத்திற்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்ப்போம். கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு தருவதற்காக இருக்கிறோம். இதிலிருந்து விடுபடுவதற்கும் இதிலிருந்து நாம் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்குமான காலங்களை நோக்கி பயணிப்போம். அடுத்தடுத்த பதிவில் தொடர்ச்சியாக பாருங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்பக்கூடியவங்க 95 97 35 41 37 95 97 35 41 37ங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி.